ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஸ்வம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான தட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் டிங்னி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 10 வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். தட்டைக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட் இது தான். இதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தண்ணி ஊற்றாமல் ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சா போதும். நான் வந்து 3/4 கப் அரிசி மாவு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து சலித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கலர் சேஞ்ச் ஆகாமல் மெதுவாக வறுத்துட்டு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொரிகடலை திரிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அரிசி மாவை நல்லா வறுத்து பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு அடுத்து இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட், இந்த மாதிரி கொரகொரன்னு இருக்கணும். இதை வந்து இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக நான் பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறேன். அப்புறம் ரொம்ப சூப்பரான ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/2 ஸ்பூன் வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளோட தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம இந்த இதில் ஊற்றும் போது அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பொரியணும், அந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும், சூப்பராக வரும். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு ஒரு நல்ல டோ கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடலாம். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுறேன். ஊற்றிட்டு நான் திருப்பியும் நல்லா பிசைகிறேன். இப்போது நம்மளோட டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன பீஸ் ரவுண்ட் எடுத்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு கீழே ஒரு கல் வச்சு அது மேலே ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், பாலித்தீன் பேப்பர். இதில் வச்சு நல்லா அப்படி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது மூடி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரும். மிச்ச சைடில் இருக்க மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே போடுங்க, கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரளவு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இப்போ தான் போடணும். ரொம்ப கொதிக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா கரிஞ்சிரும், டக்குன்னு வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் வந்து 2 போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா 3-4 போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் வர விட்டுறாதீங்க. ஓரளவு நல்ல கோல்டன் ப்ரௌன் ரீச் ஆனோடனே நீங்கள் எடுத்துருங்க. இதுவும் தட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா தட்டையும் ரெடி பண்ணிடலாம். நான் மற்ற தட்டை போடுறத ஃபாஸ்ட் மோடில் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வம் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபீஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள்.